உலகத்தில் எத்தனையோ பக்தி இலக்கியங்கள் உண்டு, ராமாயணம், பாரதம், பெரிய புராணம். ஆனால் வாழ்வியலை பற்றி சொல்வதற்கான ஒற்றை காவியம் திருக்குறள். உலகத்தின் பொதுமறை. 1330 குறள், 133 அதிகாரம், அதிகாரத்திற்கு 10 குறள். அந்த 10 குறளுக்குள் அறம், பொருள், இன்பம் தந்தவன். ஆனால் எல்லா குறளையும் விட ஒற்றை குறளில் நம் உள்ளத்தை அவர் பக்கமே சாய்ந்து இழுக்கச் செய்தார். அவர்தான் தெய்வப்புலவர். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் இனிது யாழ் இனிது என்பதன் மக்கள் மழலை சொல் கேளாதவர். தமிழ் சான்றோர்கள் நமக்கு சொல்லி வைத்தது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில். குழந்தை தெய்வத்திற்கு சமம். குழந்தை மனசு அவருக்கு. அப்போது பிழையில்லாத உள்ளங்கள் எந்த உள்ளங்கள்? பிஞ்சு உள்ளங்கள். கள்ளம் கபடமில்லாத நஞ்சு விதைக்கப்படாத உள்ளங்கள் எது? குழந்தை உள்ளங்கள். அப்போது ஆண்டவனுக்கு ஆனந்தத்தை, அற்புதத்தை, மகிழ்ச்சியை, இனிமையை, சந்தோஷத்தை தரக்கூடிய உள்ளம் எது? பிள்ளை உள்ளம், குழந்தை உள்ளம். இந்த பிள்ளை உள்ளம் குழந்தை உள்ளத்துக்கும் வயசுக்கும் சம்பந்தமே இல்லை. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நீங்கள் உள்ளத்தால் குழந்தையாகுவதற்கு மாறுங்களேன். நீங்கள் உள்ளத்தால் குழந்தையாகுவதற்கு மாறுங்களேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் இப்படி நினைத்து பாருங்கள். நம் வீட்டில் சாதாரணமாக நடக்கக்கூடிய காட்சியை உங்கள் கண்முன்னே கொண்டு வருகின்றேன். ஒரு ராமாயணத்திலிருந்து பாடலோ, ஒரு பெரிய புராணத்து செய்தியோ, ஒரு கம்பராமாயண காட்சியோ அல்லது பாரதத்தின் கிளைக்கதைகளோ அப்படியே சொல்லி உங்களை அச்சுறுத்த விரும்பவில்லை. நேர்மறையோடு நெறியோடு வாழக்கூடிய ஒரு குடும்பம். குடும்பத்தின் தலைமகன் அலுவலகத்திலிருந்து இல்லம் நோக்கி வருகின்றார். இல்லம் வருகின்றவர் ஒரு இனிப்பு பொட்டலத்தை பிரிக்கின்றார். அந்த இனிப்பை எடுத்து எல்லோருக்கும் தாயார் பங்கிட்டு தருகின்றார். வாங்கிய எல்லோரும் ஆனந்தமாக உண்டு விடுகின்றார்கள். ஆனால் அந்த இல்லத்தின் கடைக்குட்டி பிஞ்சு குழந்தை, ஒரு 4 வயது குழந்தை, தன் கையிலே கிடைத்த அந்த இனிப்பை பதார்த்தத்தை வைத்து கொண்டு மெல்ல 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 வாசலில் இருந்து கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய அடுப்பங்கரையின்றி வேறொன்றும் அறியாத அந்த அன்னையின் அருகிலே வந்து அந்த இனிப்பு பதார்த்தத்தின் ஒரு சில பகுதிகளை பீத்து, அம்மா நீ சாப்பிட்டியா வாயத்தொர, அம்மா நீ சாப்பிட்டியா வாயத்தொர என்று கொடுக்கும். அப்ப அந்த தாய் சொல்லுவாள், கன்னத்தை முத்தமிட்டு, பிஞ்சு கன்னத்தை பீத்து முத்தமிட்டு சொல்லுவாள், இத்தனை காலமாக இந்த குடும்பத்தில் உன் அப்பாவிற்கு, உன் தாத்தாவிற்கு, உன் பாட்டிக்கு, உன் குடும்பத்தின் வகை வகையாக மனிதர்களுக்கு விதவிதமாக எல்லாம் செய்து தருகின்றேன். ஒருவரும் என்னை சாப்பிட்டாயா என்று கேட்டதில்லை. ஆனால் பிஞ்சு மனம் மாறாத நீ கேட்டது, பிஞ்சு மனம் மாறாத நீ கேட்டது எனக்கு 1000 இனிப்பு சாப்பிட்டதற்கு சமம். இது அப்படியே நீங்கள் சகஸ்ரநாமத்துக்கு போங்க. உங்களுக்கு வேத பாராயணம் தெரிய வேண்டாம், உபநிஷங்கள் தெரிய வேண்டாம், சகஸ்ரநாம அர்ச்சனை தெரிய வேண்டாம், சிவபுராணம் தெரிய வேண்டாம். 1000 நாமங்கள் தெரியாவிட்டாலும் அர்த்தத்தோடு ஒரே ஒரு உள்ளன்போடு ஒரு மலரை எடுத்து ஆண்டவனினுடைய இதயத்தில் குழந்தை மனம் போல போட்டால் ஆண்டவன் எவ்வளவு ஆனந்தப்படுவான். இனிப்பே உண்பதற்கு முன்பு தாய் இனிப்பை தரவா என்று கேட்ட குழந்தையின் அன்புக்கு ஏங்கியதைப் போல இந்த ஜெகன் புகழும் ஜெகன்மாதாவாக, புவனேஸ்வரியாக, காமாட்சியாக, விஷாலாட்சியாக விளங்கக்கூடிய இந்த ஜெகன்மாதா நாம் சாப்பிட்டோமான்னு டெய்லி ஒரு வார்த்தை குழந்தை மனதோடு கேட்டால் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அண்மையில் நாளிதழில் படித்தேன். நான் வாழ்வியலோடு சேர்ந்து ஆன்மீகத்தை சொல்கிறேன். ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய பிள்ளைகள், யாரோ ஒரு பிள்ளையின் தந்தை விபத்தில் காயப்பட்டார் என்பதற்காக ஒரு இளம் வயது குழந்தை, 12ஆம் வகுப்பு நிரம்பிய ஒரு பிள்ளை, மறந்து விடாதீர்கள் தோழர்களே, தன்னுடைய தாய் தந்தை இடத்தில் கூட அனுமதி கேட்கவில்லை. கோடை விடுமுறையை கொண்டாட போன இடத்தில் தான் நேசித்து
அன்பை செலுத்தக்கூடிய சக தோழருடைய தந்தை சாலை விபத்துக்குள்ளான போது, இரத்த தானத்திற்கு துடித்த போது, என்னை அன்பு மகளே மகளே என்று சொல்லுவாரே, அவருக்கு என் இரத்தத்தை எடுத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 2 யூனிட் இரத்தத்தை கொடுத்து அவர் உயிரை பிழைக்கச் செய்த போது, இவரை பெற்ற பெற்றோர்கள் ஈன்ற பொழுதில் பெரிது வைக்கும் தன்முகளை சான்றோடு என கேட்ட தாய் என்று உச்சி முகர்ந்த போது, அந்த படித்தவர்கள், பண்புடையவர்கள், சான்றோர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு சொன்ன வார்த்தை, இந்த பிஞ்சு மனம் மாறாத குழந்தை எவ்வளவு உள்ளன்போடு உயர்ந்த எண்ணத்தோடு, என்ன வார்த்தை, உள்ளன்போடு உயர்ந்த எண்ணத்தோடு குருதி குடைத்திருக்கிறதே, இது கடவுளுக்கு சமம். இப்போ நீங்கள் ரெண்டையும் நினச்சி பாருங்கள். நான் என்ன தொடங்கினேன் இன்னைக்கு, இந்த உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் பெரிதனும் பெரிதுகள்னு பலமுறை நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இப்போ என்ன பார்த்தோம், அந்த குழந்தைகளுடைய பிஞ்சு மனம் மாறாத போது, குழந்தை மனத்தோடு பிறருடைய இனம், பிறருடைய மதம், இதையெல்லாம் சிந்திக்கவில்லை. அவர் உற்றார் உறவினர் என்று பார்க்கவில்லை. உயிர், அதற்கு தன் குருதியை கொடுத்து ஒரு பிஞ்சு மனம் மாறாத குழந்தையை இந்த மண்ணுலகில் மற்றொரு குழந்தையின் தந்தையை பிழைக்கச் செய்தது என்றால், இதைவிட அறச்செயல்கள், இதைவிட அன்பு செயல்கள், இதைவிட பாச செயல் இந்த மண்ணில் உண்டா? குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் நம் உள்ளத்தை குழந்தை மனமாக மாற்றுவோம். மாற்றி மாற்றி 1000 நாமங்களில் அர்ச்சனை செய்வதை விட குழந்தை மனத்தோடு, பிஞ்சு இதயத்தோடு, நஞ்சை கலக்காமல் ஒரு அரளி விதையாவது எடுத்து அன்போடு ஆண்டவனுக்கு போட்டால் அகிலமே ஆனந்தப்படும், இல்லமும் ஆனந்தப்படும், ஏன் நம் உள்ளமும் ஆனந்தப்படும். ஆனந்த பரவசம் எங்கும் நிறைந்திருக்கட்டும். மீண்டும் இது போன்ற நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம். வணக்கம்.